இங்க ஹீரோவுமே சோடா விக்கிற வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு இட்லி கடைக்கு சோடாவுமே எடுத்துட்டு போவான். ரெகுலரா குடுக்குற இட்லி கடைக்கு. இப்ப அந்த இடத்துல இட்லி கடை ஓப்பன் இல்லாதனால பக்கத்துல இருக்கவங்கட்ட கேட்டா, அவங்க அம்மா இறந்து போயிட்டதுனால அந்த பொண்ணு இட்லி கடையை ஓப்பன் பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அவனுமே அந்த பொண்ணு தேடி அந்த வீட்டுக்குமே போயிருப்பாங்க. அந்த வீடும் பூட்டி இருக்கிறதுனால பொண்ணு உள்ள இருப்பாளும் யோசிச்சவனும் உள்ள ஒரு சத்தம் கேட்டு அந்த வீட்டையுமே உடைச்சு பார்க்கறான். பார்த்தா அந்த பொண்ணு மருந்து குடிச்சிருப்பா. இப்ப அவனுமே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுமே கூட்டிட்டு போயிருப்பான். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை காப்பாற்றவும் செஞ்சிருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணுமே அவனை பார்த்து நீ எதுக்காக என்ன காப்பாத்தின? என்னைக்கா இருந்தாலும் போகிற உசுறு தான். நீ இன்னைக்கு காப்பாத்திட்டாலும் நான் நாளைக்கு வேற ஒண்ணு பண்ணி இறந்து போயிடுவேன்னு சொல்றா. இப்ப அந்த பையனுமே நீ எதுக்காக இறந்து போனோம்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது என்னோட அம்மாவே என் கூட இல்ல, என்னோட அம்மா போனது கூட எனக்கு பிரச்சனையா தெரியல, ஆனா இப்ப இங்க இருக்க எல்லாருமே என்ன எப்படி பாக்குறாங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்றான். இதை கேட்கிற இந்த பையனுமே நான் கூட தான் எனக்கும் வந்தா அம்மா இல்ல, நான் சின்ன வயசுல இழந்துட்டேன், ஆனா நான் இது நாள் வரைக்கும் விடாமுயற்சியோடு நான் வாழலையா, அதே மாதிரி நீயும் வாழணும்னு நினை அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த பொண்ணுமே ஒரு ஆம்பளையா எந்த அளவுக்கு வேணாலும் சர்வே பண்ணிக்கலாம், ஆனா ஒரு பொம்பளையா தனியா இருந்து வாழறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இப்ப அந்த பையனுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, சுத்தி இருக்கவங்க என்ன பேசுவாங்க அப்படின்றதையும் யோசிக்காத, உனக்கு தோணுச்சு அப்படின்னா நீ ஏன் கூட வா, என்னோட வந்து இரு, நான் உன்னை என்னோட அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்ப இந்த பொண்ணுமே அதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பையன் கூடயும் போறான். இப்ப இந்த பையனுமே அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவோட நினைப்பு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணுவான். இந்த பையன் இப்படி பண்றதுனாலே என்னமோ அந்த பொண்ணுக்குமே அவனுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட்னால அந்த பையனுக்கு ரெண்டு கையுமே இழந்து போறான். இப்ப அதனால அந்த பையனுமே ரொம்பவே கஷ்டப்படுறான். இப்ப அந்த பொண்ணுமே உனக்கு கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாத, உனக்கு ரெண்டு கையா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா வேலையுமே அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பா. இப்ப அது மட்டும் இல்லாம அவன் வாங்கி வச்ச கடனுக்காக அந்த கடன்காரனுமே வந்து கடனை கேட்பான். நீ ஒழுங்கா கடனை கொடுக்குறியா இல்ல உன்னோட சோடா வியாபாரத்தை நான் எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பையனுமே நீ எதுக்காக என் கூட இருந்து கஷ்டப்பட போற, நீ இங்க இருந்து போயிடு, எனக்கு ரெண்டு கை இல்லை, உன்னை என்னால பாத்துக்க கூட முடியாது, எப்படி நான் இந்த கடன் எல்லாம் அடைக்கணும், அதுக்காக நான் இந்த வீட்டுலாம் வித்தாச்சுன்னா அதெல்லாம் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்றேன். இப்ப அந்த பொண்ணுமே இது நாள் வரைக்கும் எனக்கு நீ துணையா இருந்தா, இப்ப நான் உனக்கு துணையா இருக்கேன், நீ இருக்க கவலைப்படுற, நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோடா வியாபாரத்தை அவளே பண்ண ஆரம்பிக்கிறா.